Hello friends, welcome back to my channel. நம்மளுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி நீங்க ரெண்டு பேரை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர் இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுவாங்க. அப்படியே மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு மாதத்தில் லட்சக்கணக்கில் earn பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்ப மாட்டேன். ஸோ எப்படின்றத பார்க்கலாம், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேன். நோ பிஸ்னஸ் கேன் மேக் யூ பில்லியனர் ஓவர் நைட். அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் நம்மளால் ஒரே நாளில் பில்லியனர் ஆக முடியாது. இந்த ஒரு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் நம்ம ஆர்டினரியாக பண்ணுற ஜாப்க்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு சர்டன் பாயிண்ட்ஸை நம்ம சர்டன் ஸ்டேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஐடியலாகவே இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளோட கீழே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் இதுவே நம்ம ஒரு 9 to 5 ஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அந்த மந்த் எண்டில் அந்த மந்த் செஞ்ச ஒர்க்குக்கு தகுந்த சம்பளம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒர்க் பண்ணால் காசு, ஒர்க் பண்ணலன்னா காசு கிடையாது. ஸோ இதுதான் நம்ம 9 to 5 ஜாப்புக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் இருக்கணுன்ற பெரிய அவசியம் கிடையாது. ஸோ 18+ இருந்தாலே போதும், நம்மளால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் ஏஜ் ஃபேக்டர் 18+ அவ்வளவுதான். அதுக்கு மேலே எவ்வளோ வயசு வேணால் இருக்கலாம், நம்மளால் ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இதில் ரிலீஜன் வராது, கேஸ்ட் வராது, ஜெண்டரும் வராது, அண்ட் எஜுகேஷனும் வராது. ஸோ இதில் எஜுகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயமும் கிடையாது. அன்எஜுகேட்டடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளால் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பண்ண தான் நம்மளோட செயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்மளோட செயின் பெருசாகிட்டே போனால் தான் நம்மளுக்கு பொசிஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் தான் நம்மளுக்கு கமிஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் நிறைய வரும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கிற ஒரு சில சூப்பரான அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் யுவர் ஓன் செக். அதாவது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ நம்ம எஃபர்ட், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் நம்மளோட ஏர்னிங்ஸ். நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும், நிறைய பீப்புளை கேதர் பண்ண முடியும். இதுவே நம்ம ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மியாக பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பீப்புளை கேதர் பண்ண முடியாது அண்ட் அல்டிமேட்டாக இன்கமும் கிடைக்காது. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒரு சேஃப் ஜாப். அதாவது ஒரு கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் மாறிட்டாங்க அப்படின்னா ஃபயர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஜாப் சேஃபாக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பேசிக்காக சின்ன அமௌண்ட் கொடுத்தா தான் அந்த கம்பெனி நம்மளை மெம்பராக ஏற்றுக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மெம்பரை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம பல மடங்கு ப்ராஃபிட்டோடு நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபோர்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் டைம். நம்ம இந்த வீக் டேஸில் மட்டும்தான் வேலை செய்யணும் அண்ட் நம்ம 9 to 5 மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்ற கன்சென்ஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ, நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பில்ட் மோர் ரிலேஷன்ஸ். அதாவது நம்ம மார்க்கெட்டிங் பண்ண நம்மளோட செயின் பெருசாகிட்டே போகும் இல்லையா? ஸோ நம்மளோட செயின் பெருசாக ஆக நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் அண்ட் நம்மளால் நிறைய பேர்த்தோட கான்டாக்ட்ஸ் வச்சு நிறைய சாதிக்க முடியும். ஸோ சிக்ஸ்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெக்கரிங் ரெவென்யூ மாடல். அதாவது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஏர்னிங்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி நிறைய ஏர்னிங் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஏர்னிங்ஸை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ரெக்கரிங் ரெவென்யூ மாடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். That's it for today.